பண்டைய காலத்தில் அயோத்தியின் மன்னன் தசரதனுக்கும் கௌசல்யா தேவிக்கும் ராமன் பிறந்தான். ராமன் நீதியிலும் தர்மத்திலும் சிறந்து வளர்ந்தான். திருமண வேளையில் ராமர் சிவபெருமானின் வில்லை கையால் எடுத்து வளைத்து மிதிலையின் அரசகுமாரி சீதையை மணந்தார். ஆனால் அரசராக வேண்டிய தருணத்தில் தந்தையின் வாக்கை காப்பதற்காக ராமர் சீதையுடன் லட்சுமணனுடன் 14 ஆண்டு வனவாசத்திற்கு சென்றார். அங்குள்ள காட்டில் அசுரராஜன் ராவணன் வஞ்சனையால் சீதையை கடத்திச் சென்றான். ராமர் வானரராஜன் சுக்ரீவனுடனும் பக்தர் ஹனுமானுடனும் இணைந்தார். ஹனுமான் கடலை தாண்டி இலங்கையில் சீதையை சந்தித்து ராமனின் செய்தியை தெரிவித்தார். பெரும் போர் வெடித்தது. வீரமும் பக்தியும் தர்மமும் சேர்ந்து ராமர் ராவணனை வென்று சீதையை மீட்டார். 14 ஆண்டுகள் முடிந்து ராமர் சீதையுடன் அயோத்திக்கு திரும்பினார். அந்நாள் தீபங்களால் ஒளிர்ந்தது. அதுவே இன்று நாம் கொண்டாடும் தீபாவளி. அரசராக ராமரின் ஆட்சி ராமராஜ்யம் நீதி, அமைதி, வளம் ஆகியவற்றின் சின்னமாக அமைந்தது. அவரது வாழ்க்கை எப்போதும் தர்மம் வெல்லும் என்பதை கற்பிக்கிறது.